சாரீஸ்லாம் நல்லா இருக்கு, புது டிசைன்ஸ்ல இருக்கு. நாங்கள் இங்கே ரெகுலராக தான் வரோம். புதுசாக இருக்குது, எல்லாமே பிடிச்சிருக்கு, விலையும் நியாயமாக கரெக்டாக இருக்குது. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. தமிழராட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம். சீமான் அவர்கள் வந்து உண்மையாகவே பெஸ்ட்டான அரசியல் தலைவர் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சீமான் அவர்கள் பசும்பொன்னில் முத்துரமணி தேவர் அவர்களோட சிலைக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்தியிருந்தார் அப்படின்றது ஒன்று இருக்குது. சீமான் அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இருக்கும்போது வந்து ஐயா வைகோ அவர்கள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்தி அண்ணன் சீமான் அவர்கள் காதில் வருது. உடனே சீமான் அவர்கள் எல்லா கூட்டத்தை விளக்கிட்டு நேராக போய் அங்கே போயிட்டு வைகோ அவர்களை வந்து வராரு. அந்த நேரத்தில் வைகோ அவர்கள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இல்லை, நீங்கள் இருங்க, நீங்கள் பேசுங்க, நான் என்ன பேசுறேன்னா நீங்கள் வாங்க, 2 பேர் சேர்ந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் அழைத்ததில் வைகோ அவர்கள் பேசும்போது தமிழ்நாட்டோட இளைஞர் பட்டாளத்தை தன் பக்கம் வச்சிருக்கிற ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பாராட்டியிருந்தாரு. அவர் மொத்தமா சொல்லும்போது லட்சக்கணக்கான தமிழர்களின் மத்தியில் தமிழ் உணர்வை ஊட்டி வளர்த்தவன் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வெற்றி பெறட்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சீமான் இருக்கும்போது தான் நடக்கும், அவங்களுக்குள்ள இருக்கு. அது அரசியல் ரீதியாக மட்டும்தான் இருக்கு அப்படின்றது வந்து மறுபடியும் வந்து மனசை நெகிழ்வூட்டுது அப்படின்றது ஒன்று இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது சூப்பர்ப்பா, இதெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும் தான் நடக்கும் அப்படின்றது தமிழர்கள் உணர்வு அப்படின்றது ரொம்ப கிளியராக தெரியுது. இதுதான் சீமான் தான் தமிழ்நாட்டின் தலைவன் அப்படின்றது வந்து வைகோ அவர்களே சொல்லிட்டார், மூத்த அரசியல்வாதியே சொல்லிட்டாரு, எதிரியே சொல்லிட்டாரு அப்படின்றது ஒன்று இருக்குது. என்னதான் கொள்கை ரீதியாக எதிரியாக இருந்தாலுமே கூட இப்போ வந்து அவங்க 2 பேரும் ரொம்ப பெரிய நண்பர்கள் அப்படின்றத வந்து தம்பி அப்படின்றத வந்து வைகோ அவர்களும் காமிச்சாங்க, சீமான் அவர்களும் காமிச்சாங்க. எனவே இந்த நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்னு சொல்லுங்கள்.